வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவிலேருந்து எப்படி ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்களா கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. என்னோடய வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோக்கள் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லாட்டிக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நாங்கள் ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறது தான் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபோன் மூலமோ இல்லாட்டி லேப்டாப் மூலமோ ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ். இந்த ஆன்லைன் பிஸ்னஸால் என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்கலாக ஒரு ஸ்டோர் தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு கடை ஒன்றை திறந்து கடையில் சேல்ஸ் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 hours 7. ஸோ ஒரு டேயில் 24 மணித்தியாலமும் ஒரு கஸ்டமர் உங்களோட ஆன்லைன் ப்ராடக்டை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டோரில் நீங்கள் ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு 12 hours இப்போ காலமாக 8 மணிலேருந்து பின்னேரம் ஒரு 10 மணி மட்டும்தான் நீங்கள் அந்த கடையை திறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸை செய்ய 24 hours நீங்கள் அந்த பிஸ்னஸை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ நீங்கள் வீட்டை இருந்தோ எல்லாட்டிக்கு எங்கே போகிறீங்களோ, ஸோ எந்த நாட்டுக்கு போனாலும் கூட நீங்கள் அந்த ஆன்லைன் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எப்பொழுதும் எந்த டைமும் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரு ப்ராடக்டின் ஆர்டர்ஸ் என்ன மாதிரியான ப்ராஃபிட் வருது, எப்படி நாங்கள் ஷிப்பிங் பண்ணுறதுண்டு ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஸ்ரீலங்காவில் என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு ஆன்லைனில் நல்ல மார்க்கெட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதலாவது என்ன ப்ராடக்ட்ண்டா ஃபோன் அக்சசரிஸ். ஒரு ஃபோனின் கவரோ இல்லாட்டிக்கு டெம்பர் கிளாஸோ இல்லாட்டிக்கு ஒரு டிஸ்பிளேயோ இந்த மாதிரி விடயங்கள் ஆன்லைனில் நல்ல ட்ரெண்டிங்கில் போகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஐட்டங்கள், ஒரு உடுப்புகள். ஸோ நீங்கள் ஆன்லைனில் கூட ஒரு உடுப்பை சேல்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஐட்டங்கள், பேக்கேஜ், ஸோ லெதர் ஐட்டங்கள், ஸோ அந்த மாதிரி விடயங்களும் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ப்ராடக்ட். ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் செய்கிற சின்ன 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 ப்ராடக்ட்டுகளும் நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி எல்லா விதமான ப்ராடக்ட்டுகளும் ஆன்லைனில் நீங்கள் ஸ்ரீலங்காவில் சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் என்னென்ன மார்க்கெட் பிளேஸ் ஸ்ரீலங்காவில் இருக்குது, நீங்கள் ஒரு ஆன்லைனில் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண போகிறீங்களாண்டா என்னென்ன இதை யூஸ் பண்ணி, அதாவது என்னென்ன பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக ஈஸியாக நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸை நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணணும். ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணி ஈஸியாக எந்த சிட்டிஸில் உங்களுக்கு கஸ்டமரை ஃபைன் பண்ண வேணுமோ அப்படி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கொள்ளலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப். ஸோ நீங்கள் உங்களோட ரிலேட்டிவோ ஸோ உங்களை சுற்றி இருக்கிற ஆக்களை கொண்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட கண்டக்டில் எத்தனை பேர் கண்டக்டில் இருக்கணுமோ அத்தனை பேரை கொண்டு ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணலாம். ஸோ ப்ராடக்டை போடலாம். இந்த ப்ராடக்ட் இன்ன விலையில் இருக்குது, உங்களுக்கு வேணுமெண்டா சொல்லுங்கள், நான் டெலிவரி பண்ணுவேன்ட்டு அப்படி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்றது நல்லாவே க்ரோ ஆகி கொண்டு போகுது. உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனை பேர் இருக்கணுமோ அத்தனை பேருக்கும் அந்த ப்ராடக்ட் போய் சேரும். ஸோ கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். ஸோ இன்ஸ்டாகிராமில் கூட இப்போ ட்ரெண்டிங்கில் ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ மூலம் ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் இருந்து நீங்கள் ஆர்டரை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா மிக வேகமாக க்ரோத் ஆகி கொண்டு போகிறது டிக்டாக் மார்க்கெட் பிளேஸ். ஸோ டிக்டாக்கில் நீங்கள் ஒரு ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் ஒரு வீடியோவாக நீங்கள் ஒரு ப்ராடக்டை போட்டுட்டு அந்த ப்ராடக்டோட விலையையும் போட்டுட்டு உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியாக இல்லாட்டி டெலிவரிக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம்னு போட்டிங்கன்னா அந்த டிக்டாக் வீடியோவை ஏராளமான பேர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து கூட உங்களுக்கு ஆர்டர் வரும். ஸோ டிக்டாக்கில் நீங்கள் ஓனாகவே உங்களோட ஓன் வாய்ஸில் உங்களோட ப்ராடக்டை நீங்கள் கையில் வச்சுருந்து நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உங்களோட வீடியோவை பார்த்து கஸ்டமர் ஈஸியாக அந்த ப்ராடக்டை பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர்கிட்ட ட்ரஸ்ட்ன்றது கட்டாயம் ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய மார்க்கெட் பிளேஸ்ன்றது டெராஸ். ஸோ டெராஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணலாம். ஸோ கிணவே நினைக்கிறது டெராஸில் நாங்கள் ப்ராடக்டை ஜஸ்ட் பை பண்ணத்தான் செய்யலாம், ஆனால் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணலான்ட்டு நீங்கள் கட்டாயம் ஒரு ப்ராடக்டை டெராஸில் ஈஸியாக சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ டெராஸ்ன்றது ஒரு ஜென்யூனான ஒரு
நல்ல ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ அதையும் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஏராளமான மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரியாமல் இக்மென் இருக்குது. ஸோ இக்மென்லேயும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வைபர் குரூப்புகள் ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இப்படியான பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை ஸ்ரீலங்காவில் ஈஸியாக சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதோட நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எப்படி ஒரு ப்ராடக்டை ஃபைன் பண்ணுறது, எப்படி அதை இம்போர்ட் பண்ணுறது, எப்படி அதை பெற்றுக்கொள்கிற வீடியோக்கள் எல்லாம் நான் என்னோட பழைய வீடியோக்களில் போட்டிருக்கேன். ஸோ என்னோட வீடியோவை பார்க்கறதுக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டை ஃபைன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்களோட லோக்கல் கண்ட்ரீஸில் ஹோல்சேல்கிட்டையே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹோல்சேல் டீலர்ஸ்கிட்ட பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் ஒரு 10 பீஸ் எடுத்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்லையா இல்லாட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப்லையா போட்டு நீங்கள் ஜஸ்ட் உடனேயே நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது அவ்வளோ கஷ்டமண்டி இருக்காது. ஸோ நீங்கள் வீட்டை இருந்தே ஒரு பிஸ்னஸை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கட்டாயம் இல்லாத இந்த ஆன்லைன் பிஸ்னஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ்ன்றா நீங்கள் நினைக்கிறது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், பெரிய ஒரு முதல் ஒன்று போடணும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறது. ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு லோக்கலாக ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஷாப்ஸ் வந்தால் தான் ஒரு கஸ்டமர் வந்து பார்க்க ஏராளமான ப்ராடக்ட் அங்கே காட்சிப்படுத்தப்பட வேணும். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிக்க உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு 5 பீஸோ இல்லாட்டிக்கு 10 பீஸ் இருந்தால் கூட நீங்கள் அந்த ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான முதல்ன்றது குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ன்றதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இனி ஃப்யூச்சராக இருக்கிறது ஆன்லைன் பிஸ்னஸ் தான். ஸோ ஆன்லைனில் நீங்கள் இப்போவே வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் வரலாம். ஸோ கட்டாயம் நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதோட ஆன்லைன் பிஸ்னஸில் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா டெலிவரி. ஸோ டெலிவரி பண்ணிக்க நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் கட்டாயம் குட் செல்லிங் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்ய போகிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிக்க அதுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா இதை சொல்கிறேன்டா ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெரும்பான்மையான கஸ்டமர்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி தான் விரும்புவாங்க. ஸோ அவங்க ஒரு கார்ட்டை கொடுத்து ஒரு பேங்குக்கு பேமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி ஸ்டார்டிங்கில் செய்ய விரும்புறதில்லை. ஏன்னாண்டா அவங்க ஒரு ரிஸ்க்காக அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கட்டாயம் அந்த கஸ்டமர் அந்த ப்ராடக்டை வேண்டிட்டு ஸோ செகண்ட் டைம் ஒரு அவங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டிக்கு அவங்களோட ரிலேட்டிவுக்கோ அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் பேங்க் பேமெண்ட்டை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஒரு 100 ரூபா டிஸ்கவுண்ட் தருவோம் நீங்கள் பேங்க் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா. அப்படியான ஆப்ஷன்களையும் கொடுத்தா அவங்க அடுத்த செகண்ட் டைம் பை பண்ணிக்க உங்கள்கிட்ட பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களோட பேமெண்ட்டை பண்ணிவிட்டு ப்ராடக்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் கட்டாயம் நீங்கள் பல ஸ்ட்ராட்டஜிகளை பின்பற்றணும். ஸோ கஸ்டமருக்கு எனி டைம் கஸ்டமர் எந்த டைம் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் சரியான பதிலை நீங்கள் அவங்களுக்கு ஜெனியூனாக கொடுக்கணும். அடுத்தது நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ன்றது சரியான குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ ஆன்லைனில் தானே சேல்ஸ் பண்ணுதுங்கன்ட்டு லோ குவாலிட்டியான ப்ராடக்டை போட்டால் உங்களோட பிஸ்னஸ் லோவாக தான் போகும். ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த கஸ்டமரை எடுக்கிறதுக்கு ஸோ ஆன்லைனில் கஸ்டமர் என்ன செய்வாங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூக்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்க பேட் கமெண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லை மெட்டீரியல் குவாலிட்டின்னு கொடுத்தா உங்களோட பிஸ்னஸ் ட்ராப் ஆகி தான் போகும். ஸோ நீங்கள் ஒரு சரியாக ஒரு க்ரோத் ஆகிறதுக்கு ஆன்லைனில் நீங்கள் சரியான குவாலிட்டியில் ஒரு ப்ராடக்டை நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் ஃபைன் பண்ணுறதுல தான் இதுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் சரியான ப்ராடக்டை ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா சரியாக நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஹோல்சேல் டீலரை எப்படி ஃபைன் பண்ண வேணுமெண்டா நீங்கள் ஜஸ்ட் பெட்டாக்கு போய் பெட்டாவில் இருந்து ஜஸ்ட் ஒரு 90 விதமான பெட்டால கடைகள் எல்லாமே ஹோல்சேல் கடையில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராடக்டை ஃபைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ன்ட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம். ஸோ எலக்ட்ரானிக்கில் பல்ப்ஸ், ஹேங்கிங் பல்ப்ஸ், பெண்டன்ட் பல்ப்ஸ், ஸோ அப்படியான ஐட்டங்கள் இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர், ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் பெட்டாலேருந்து லோ ப்ரைஸில் எடுத்து உங்களோட ஃபேஸ்புக் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் அதை போடுறது மூலம் சில கஸ்டமர் அதை ஃபைன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஹோல்சேலாக பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி தான் ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. குவான்டிட்டியான ப்ராடக்ட்டை எடுத்து நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 பீஸை எடுத்து நீங்கள் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுறது மூலம் நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸை ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். ஏனெண்டா இந்த வீடியோவில் நான் ஆன்லைன் பிஸ்னஸ் என்ன, ஆன்லைன் பிஸ்னஸ் யாரை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ தந்திருக்கிறேன். என்னோட சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.